வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சளிக்கும் ரொம்ப நல்லது, புதுசாக குழந்தை பிறந்தவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் சூப்பு செய்கிறதுக்கு குக்கரில் மட்டனை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நெஞ்சு கறி வாங்கியிருக்கிறேன். நெஞ்சு கறிங்கிறது மட்டன் சாப்ஸ்ன்னு கடைகளில் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம செய்கிற சூப்புக்கு மட்டனோட அந்த சாறு தான் நமக்கு அதிகமாக வேணும். அதனால் ஒரு 1.5 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூளுங்கிறனால அதிகமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினது அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6 வெள்ளைப்பல் பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் நல்லா இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் கிள்ளி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்துட்டு இந்த மட்டன்லேருந்து நல்லா அந்த எலும்புலேருந்து சாறு இறக்கணும். அதனால் ஒரு 6லேருந்து 7 விசில் நல்லாவே விட்டுருங்க. அந்த அளவுக்கு வெந்தாதான் அந்த சாறு நமக்கு நல்லா கிடைக்கும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த சூப்புக்கு நம்ம ஒரு வறுத்து பொடியாக்கணும், மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கிறேன். இது மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கிறேன். கசகசா கிடைக்காத இடத்துல நீங்கள் ஒரு 2 முந்திரி பருப்பு சேர்த்து அதை கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுப்படுறப்ப கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் போட்டு வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவையும் இதில் சேர்த்துட்டு அந்த தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கொப்பரை மாதிரி ப்ரௌனாக வறுத்துட வேண்டாம். இந்த அளவுக்கு வறுத்தா சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சூப்பு செய்கிறதுக்கு அதே மண்சட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இது எல்லாமே நல்லா பொரிய செவக்க விட்டுருங்க. இது செவக்கிறப்பே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை நல்லா உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிட்டு சேர்க்குறத விட இடிச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது நம்ம சளிக்கு தான் செய்கிறோங்கிறனால சின்ன வெங்காயம் அளவு அதிகமாக இருக்கும். கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 வெள்ளைப்பல் பூண்டும் ஒரு சின்ன இஞ்சி பீஸையும் தட்டி அதையும் சேர்த்துருக்கிறேன். அது தட்டி போட்டால் அது ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனைலாம் போய் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்லா ஒரு பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கிறேன். நாட்டு தக்காளி சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது வதக்கிறப்பயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வதங்கிக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிறப்ப நமக்கு உப்போட வதங்குறப்ப மஞ்சத்தூள் பச்சை வாடையும் போயிடும். தக்காளியும் நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வரணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்ததுக்கு அப்புறமா இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுது இருக்கு இல்லையா, வறுத்து வச்ச மசாலா, அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சூப்புக்கு தேவையானது மட்டன் வேக வைக்கிறப்பையும் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிட்டு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் அலம்பி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் சாறு இறங்கி விசில் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அதில் இருக்க மட்டனை எடுத்துட்டு அதில் இருக்கிற தண்ணியை மட்டும்தான் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம அந்த மட்டன் பீஸை வச்சு நீங்கள் சுக்கா மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வேக வச்ச மட்டன் சாறை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம்.
இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இது வந்து இன்னுமே உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது சூப்பு மாதிரி தானே குடிக்க போகிறோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தளன்னு கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் போட்டு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட மட்டன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எலும்புச்சம்பள சாறு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அந்த டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை நீங்கள் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த சூப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.